என் உயிரே என் உயிரே யாவும் நீதானே. வாடா நண்பா, உட்கார்றா, டீ சாப்பிடலாம். இந்த கடையில பிளாக் டீ செம்மையா இருக்குடா. இரு, உனக்கு ஒண்ணு சொல்றேன். அடே, இப்ப எதுக்குடா நீ பிளாக் டீக்கு மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்க? காலையில வேக வேகமா ஆபீஸ்க்கு கிளம்பிக்கிட்டு இருந்தேன். அவசரமா வாடான்னு போனை போட்டு கூப்பிட்டுட்டு பிளாக் டீ குடிக்கிறியா கேக்குற? எதுக்கு வர சொன்னியோ அதை மூட்டு சொல்லு. டேய், எதுக்குடா இவ்ளோ சூடா பேசுற? அப்ப உனக்கு சூடா பிளாக் டீ வேண்டாம், சில்லுன்னு கோல்ட் காஃபி சொல்லட்டா? அடேய், நீ கூப்பிட்டான்னு கிளம்பி வந்த பத்தியா? என்ன சொல்லணும்? நான் ஆபீஸ்க்கு கிளம்புறேன். டேய் சக்தி, நில்லுடா. டேய், கடுப்பேத்தாம விஷயத்த சொல்லு. இப்ப எதுக்குடா வர சொன்ன? டேய் சக்தி, அங்க பாரு, அதான் ஐஷு இருக்க வீடு. வீட்டுக்கு எதுக்கவே காஃபி சாப்பா? இவனுக்கு மட்டும் எப்படி இப்படி எல்லாம் அமைது? டேய் சர்ரா, இப்ப இதுக்குதான் என்ன வர சொன்னியா? இல்லடா சக்தி, இவ்வளவு நாள் ஐஷுவா பாப்பனவும் மாட்டணும்னு இருந்தேன். ஆனா இப்போ அவ என் பக்கத்திலேயே வந்துட்டா. நைட்டெல்லாம் தூக்கமே இல்லடா. எப்படா விடியும், எப்படா போய் அவளை பாப்போன்னு காத்துக்கிட்டு இருந்தேன். அவ ஹாஸ்பிட்டலுக்கு வர்றதுக்கு 10 மணி ஆகும். அவ்வளோ நேரம் அவளை பார்க்காம இருக்க முடியாதுல்ல. அதான் சரி, காலையிலேயே அவளை எப்படியாவது பாப்போன்னு இங்க வந்து இவ்வளோ நேரம் வெயிட் பண்றேன். இன்னும் அவளை வெளியவே காணோம்டா. ஷோ, முத நாளே கடுப்பேத்துறானே. இனி அவ இங்க இருக்கிற 6 மாசத்துல நம்ம ஆயுச முடிச்சிருவான் போலியே. டேய், நான் தெரியாம கேக்குறேன், உன்னால எப்படி அப்படி சிரிச்சுக்கிட்டு இருக்க முடியுது? இவ்வளவு நாள் தான் ஐஷு எங்க இருக்கான்னு தெரியல. அவளை எப்படியாவது பார்க்கணும்னு காத்துக்கிட்டு இருந்த. ஆனா இப்போ அவ உன் பக்கத்திலேயே வந்துட்டா. சரி, உன்னால அவகிட்ட தான் போய் உண்மையெல்லாம் சொல்ல முடியாது. சொன்னாலும் அவன் நம்ப மாட்டா. ஆனா கூட ஒருத்தனை கூட்டிட்டு வந்திருக்காளே, ஒரு பான் பிளாக் மாட்டீங்க, அவன்கிட்டயாவது போய் உண்மையை சொல்ல வேண்டியது தானே? அவன் என்னடான்னா, ஐசுக்கும் எனக்கு நிச்சயம் ஆகி போச்சு, நான் தான் அவளை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதை கேட்டதும் நீ அவன் வாயை உடப்பன்னு பார்த்தா சிரிச்சுக்கிட்டே சரி ஓகேன்னு சொல்லிட்டு வர. இல்ல, நீ என்ன பிளான்ல தான் இருக்க, அதை சொல்லு முதல்ல. டேய், இப்ப எதுக்குடா டென்ஷன் ஆகுற? நீ ஆக மாட்டேங்கிறியடா. நீ டென்ஷன் ஆக மாட்டேங்கிறியே, அதான்டா என் டென்ஷனு. டேய், இப்ப என்னடா சொல்ற? எனக்கும் ஐஷுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, எங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குன்னு அந்த ராகேஷ் கிட்ட போய் சொல்றியா? அப்படி சொன்னா என்ன ஆகும் தெரியுமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அவனுக்கு இந்த உண்மையெல்லாம் தெரியுமா தெரியாதான்னு கூட தெரியல. தெரிஞ்சாலும் சரி, தெரியலனாலும் சரி, இப்ப நான் போய் இந்த விஷயத்தையெல்லாம் அவன்கிட்ட பேசணும்னு வச்சுக்க, அவன் கடுப்பாய் போய் ஐஷுவை கூட்டிட்டு துபாய்க்கு கிளம்பிடுவான். இப்ப இந்த பண்ணாடிக்கு உண்மை தெரியறது முக்கியமா, இல்ல ஐஷு இங்க இருக்கிறது முக்கியமா? இங்க பாரா சக்தி, ஐஷு என் கண்ணிலேயே படக்கூடாதுன்னு தான் அவ அம்மா அப்பா அவளை துபாய்க்கு கூட்டிட்டு போனாங்க. ஆனா இப்போ அந்த கடவுள் அவளை என் கண்ணு முன்னாடியே கொண்டு வந்து நிறுத்திருக்காரு. அது மட்டுமா, இன்னும் 6 மாசம் அவ பக்கத்துல, அவ கூடயே இருக்க போறேன். இதை விட ஒரு பெரிய சான்ஸ் எனக்கு கிடைக்குங்கிற? இந்த 6 மாசத்துல நிச்சயமா என் கூட இருக்கும்போது அவளுக்கு பழசெல்லாம் ஞாபகத்துக்கு வரும். அவளுக்கா பழசெல்லாம் ஞாபகத்துக்கு வர்ற வரைக்கும் நான் யாருங்கிற உண்மை அவளுக்கு தெரியவே கூடாது. அப்படி தெரிஞ்சா நிச்சயமா அந்த ராகேஷ் ஏதாவது அவளை டைவர்ட் பண்ணி திரும்ப துபாய்க்கு கூட்டிட்டு போக தான் முயற்சி பண்ணுவான். அது ஒரு நாளும் நடக்க கூடாதுடா. சர்ரா, புரியுது. ஆனா ஒண்ணுடா, நீ எப்பவுமே ஐசு என்கிட்ட வருவா, எங்க காதல் எங்களை சேர்த்து வைக்கும்னு சொல்லும் போதெல்லாம் இந்த உலகத்துல எந்த மூலையிலயோ இருக்கவ எப்படி உன்னை தேடி வருவான்னு நினைச்சேன். ஆனா இப்ப அவ ஹாஸ்பிட்டலுக்கே வந்தத என்னால நம்பவே முடியலடா. நீ சொன்ன மாதிரி உங்க காதல் உங்களை சேர்த்து வைக்கும்னு இப்ப நான் நம்புறேன்டா. சாப்பிடு அபிராமி, நேத்துல இருந்து ஒண்ணுமே சாப்பிடல, அழுதுகிட்டே இருந்தா எப்படி? சாப்பிடு முதல்ல. அதானே, இப்ப நீ சாப்பிடாம கொள்ளாம இருந்துட்டா மட்டும் உன் மவே கட்டி கூட்டிட்டு வந்தது இல்லன்னு ஆயிடுமாக்கு? எப்படிக்கா என்னால இது ஜீரணிச்சுக்கவே முடியல. என் பையன் அரவிந்த் இப்படி எல்லாம் பண்ணுவான்னு நான் நினைச்சு கூட பார்த்ததில்ல. இச்சி, அதெல்லாம் இந்த காலத்து புள்ளைகளோட மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு யாரு கண்டா? நல்ல பிள்ளைகள் மாதிரியே தான் இருக்குதுவோ, கடைசியில பார்த்தா அவளை பிடிச்சு போச்சு, இவளை பிடிச்சு போச்சுன்னு எதையோ ஒண்ணு பண்ணிக்கிட்டு வந்து நம்ம தலையில குண்டு தூக்கி போடுதுவோ. ஐயோ சித்தி, என் பையன் ஒரு பொண்ணை விரும்பி கல்யாணம் பண்ணி கூட்டிக்கிட்டு வந்திருந்தா கூட நான் வருத்தப்பட்டு இருந்திருக்க மாட்டேன். நானே அவன்கிட்ட சொல்லுவேன், உனக்கு ஏதாவது பொண்ணை பிடிச்சா சொல்லுடா, நானே பார்த்து கட்டி வைக்கிறேன்னு. ஆனா அவன் ஏற்கனவே கல்யாணம் ஆகி ஒரு பையன் இருக்கு, அந்த பொண்ணை போய் கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்து இனிமே இவதான் ஏன் பொண்டாட்டினா அது எப்படி சித்தி நான் ஒத்துக்க முடியும்? கையில
அம்மா சொல்ற மாதிரி அவன் அந்த பொண்ணை விரும்பி தான் கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கான். ஒரு குழந்தை இருக்குன்றதுக்காக நம்ம இப்ப எப்படி அந்த பொண்ணை வேண்டான்னு சொல்ல முடியும்? இல்ல மரகதங்கா, அவன் தான் ஏதோ சின்ன பையன் விவரம் இல்லாம புத்தி கெட்டு போய் பண்ணிருக்கான்னா இவளுக்கு எங்க போச்சு அறிவு? ஏற்கனவே கல்யாணமாகி ஒரு குழந்தையும் இருக்கு. கல்யாணம் ஆகாத ஒருத்தரோட வாழ்க்கையை கெடுக்கிறோமே, அவன் கூட இப்படி நம்ம போறது சரியில்லைன்னு சொல்லி அவளாவது புத்தியோட நடந்திருக்கணுமா இல்லையா? இவன் தாலி கட்டிட்டான்றதுக்காக அவளும் பின்னாடியே வந்திருக்கா பாருங்க. என் பையன் போலீஸா இருக்கான், நல்ல வேலை இருக்கு, நம்மளும் சரி இவனை கட்டிக்கிட்டா போய் சொகுசா வாழ்ந்துக்கலான்னு தானே என் பையனோட வாழ்க்கையை பத்தி கூட கவலைப்படாம இவன் கூட அவன் வந்திருக்கா. எட்டி அபிராமி, கொஞ்சம் மெல்லமா பேசிட்டி. அந்த புள்ள உள்ளதா இருக்குது, காதுல கிட்ட விழுந்து தொலைய போகுது. விழுந்து சித்தி, விழுட்டுன்னு தான் நானும் பேசிக்கிட்டு இருக்கேன். என் பையனோட வாழ்க்கையை பத்தி கூட கவலைப்படாம இப்படி என் பையனோட வாழ்க்கையவே அவ சீரழிச்சிட்டா. அப்படி இது எல்லாம் கேட்டாவது என் பையனை விட்டு அவ போனா அவ்வளவு எனக்கு சந்தோஷம் தான். பண்றதெல்லாம் பண்ணிட்டு எப்படி ஒண்ணு தெரியாத மாதிரி பாவமா முகத்தை வச்சுக்கிட்டு நிக்கிறா பாருங்க. நமக்கு தான் கல்யாணமாகி ஒரு புள்ளையும் இருக்கே, கல்யாணமாகாத ஒருத்தனோட வாழ்க்கையை கெடுக்கிறோங்கிற நினைப்பு கொஞ்சம் கூட இல்லாம எப்படிதான் இப்படி எல்லாம் பண்றதுக்கு மனசு வருதோ தெரியல. அது சரி, இவன் நல்லா சொகுசா வசதியா வாழ்ந்தா போதும், இவளுக்கு ஒரு புருஷன் கிடைச்சா போதுன்றதுக்காக தானே என் பையனோட வாழ்க்கையை கெடுத்திருக்கா. என் பையன் எப்படி கெட்டு குட்டிச்சவரா போனா இவளுக்கு என்ன வந்தது? என் தங்கம், அரவிந்தும் அந்த பொண்ணும் எங்க? அவங்க உள்ளதான் மாமா இருக்காங்க. பாவம், 2 பேரும் ரொம்ப வருத்தமா இருக்காங்க. அந்த பொண்ணுன்னா அழுதுகிட்டே இருக்கு மாமா. நான் கூட போய் ஆறுதல் சொன்னேன், இருந்தாலும் அந்த பொண்ணு சரியாகவே மாட்டேங்குது, அழுதுகிட்டே இருக்கு பாவம். பார்க்கவே ரொம்ப பாவமா இருக்கு மாமா. அப்புறம் நான் தான் அந்த சின்ன பையனுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு அப்புறம் அந்த பொண்ணுக்கும் சாப்பாடு கொடுத்தேன், ஆனால் அவள் சாப்பிடவே இல்லை. சே, சித்தி வேற என்னெல்லாமோ பேசிட்டாங்க. பாவம், அரவிந்த் ரொம்ப மனசுடைஞ்சு போயிட்டான். எப்படி மாமா பேசாம இருப்பாங்க? அரவிந்த் இப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருக்காருன்றதை நம்மளாலேயே ஏத்துக்க முடியல, சித்தியால எப்படி ஏத்துக்க முடியும்? சரிதான் தங்கம், அரவிந்த் அப்படியெல்லாம் யோசிக்காம அவசரப்பட்டு பண்றவன் கிடையாது. இருந்தாலும் அவன் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கானா, அதுல ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணை பார்த்தாலும் பாவமா தான் இருக்கு. அப்படியெல்லாம் தப்பான பொண்ணா தோணல. ஐயோ, அந்த பொண்ணை பார்த்தா நல்ல பொண்ணு மாதிரி தான் மாமா இருக்கு, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் என்ன இருந்தாலும் ஏற்கனவே ஒரு குழந்தை இருக்கு. அந்த பொண்ணை அரவிந்த் கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்தா அதை வீட்டில் உள்ளவங்கலாம் எப்படி மாமா ஏற்றுக்குவாங்க? அவங்களுக்கு கஷ்டமா தானே இருக்கும். சரி, நீ சொல்லி என்ன ஆக போகுது? 2 பேரும் ஒருத்தர் பிடிச்சுதான் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. அது அவங்களோட வாழ்க்கை. என்ன, சித்திக்கு தான் அதை ஏற்றுக்க முடியாது, ஏற்றுக்க கொஞ்சம் நாள் ஆகும். அப்புறம் அவங்களும் சரியாயிடுவாங்க. இனி என்ன பண்றது? ஆமாம் மாமா, ஆனால் சரியாகிற வரைக்கும் கொஞ்சம் கஷ்டம்தான். சரி, என்ன இருந்தாலும் அரவிந்துக்கும் அந்த பொண்ணுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. இனி அடுத்து நடக்க வேண்டியதெல்லாம் என்ன ஏதுன்னு பார்த்து நம்ம ஏற்பாடு பண்ணணும்ல. நடக்க வேண்டியதா? என்ன மாமா சொல்றீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. ஐயோ, அதான் தங்கம், கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அப்புறம் அது என்னது, சாந்தி முகூர்த்தம். என்ன மாமா சொல்றீங்க? நீங்க என்ன லூசா மாமா? ஏய், பின்ன என்ன மாமா, ஏற்கனவே அரவிந்தும் அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டது வீட்டுல யாருக்குமே பிடிக்கல, எல்லாருமே கோபத்துல இருக்காங்க. எதுக்கு? அவங்க 2 பேருமே பாவம் வருத்தத்துல இருக்காங்க. இந்த மாதிரி நிலைமையில இத பத்தி யாராவது யோசிப்பாங்களா? உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்ல மாமா. ஏய், என்ன எனக்கு அறிவில்லையா? அப்படியே 2 போட்டேன்னு வை. என்ன சொல்ல வரேங்கிறத முதல்ல முழுசா கேளு. இப்ப அவங்க 2 பேர் இருக்கிற மனநிலைமையில அவங்களுக்கே அதை பத்தின நினைப்பு இருக்காதுன்னு எனக்கும் தெரியும். ஆனா இப்ப எதுக்கு அப்படி ஏற்பாடு பண்ண சொல்றேன்னா, பாவம் அந்த பொண்ணு ஏற்கனவே சித்தி பேசுனதுல ரொம்ப மனசுடைஞ்சு போயிருப்பா. அப்புறம் வீட்டுல அம்மாவும் அம்மாச்சி யாருமே அவ கூட பேசுறதும் இல்ல. நம்ம ஏதோ பெரிய தப்பு பண்ணிட்டோமோன்னு அந்த பொண்ணுக்கு குற்ற உணர்ச்சியா இருக்கும். அந்த பொண்ணோட இடத்துல இருந்து யோசிச்சு பார்த்தா, என்னதான் அரவிந்த் அவளுக்கு சப்போர்ட்டா இருந்தாலும் ஏதோ நம்மளாலதான் இவ்வளவு பெரிய பிரச்சனை, அரவிந்தோட வாழ்க்கை நம்மளாலதான் இப்படி ஆயிடுச்சோன்னு அந்த பொண்ணு வருத்தப்படும். அதுக்குதான் இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணா அந்த பொண்ணுக்கும் சரி அரவிந்துக்கும் சரி, இப்படி எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க, நம்ம பண்ணது பெரிய தப்பெல்லாம் இல்ல, சீக்கிரமே எல்லாரும் புரிஞ்சுக்குவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வரும். அதுக்காக தான் அப்படி சொன்னேன். ஐயோ மாமா, சாரி மாமா, நீங்க சொல்றது சரிதான். ஆனா நீங்க ஏன் சொல்றீங்கன்னு கூட புரிஞ்சுக்காம உங்களை அறிவில்லையா அப்படி இப்படின்னு கேட்டுட்டேன், மன்னிச்சுக்கங்க மாமா. அதானே, எப்படா சான்ஸ் கிடைக்குது புருஷனை திட்டலான்னு தானடி காத்துக்கிட்டு இருக்க. ஐயோ மாமா, அதான் தெரியாம சொல்லிட்டேன்னு சொல்றல்ல. சரி, அதை விடுங்க. இப்ப அரவிந்துக்கும் அந்த பொண்ணுக்கும் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணல, வாங்க போய் எல்லாம் ரெடி பண்ணலாம். நட, நமக்கு தான் கல்யாணம் ஆகி ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு ஒன்றும் நடக்கிறதுக்கு கொடுத்து வைக்கல, அவனுக்காவது பாவம் நடக்கட்டும். கையில ஒரு புள்ளைய வச்சிருக்கா, இவளை நான் ஊர்ல கூட்டிட்டு போய் இவளை என் மருமகன் எல்லாருக்கிட்டையும் எப்படி சொல்ல முடியும்
சீதா என்ன மன்னிச்சிரு சீதா. அம்மா பேசுனதுக்கு நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நான் அவசரப்பட்டு உன் கழுத்துல தாலி கட்டி கூட்டிட்டு வந்ததுக்கு எல்லாரும் ஒன்ன தப்பா நினைச்சிட்டாங்க. என்ன மன்னிச்சிரு சீதா. உன் மேல எந்த தப்பும் இல்ல, நான் தான் உன்னை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்தேன்னு அம்மாக்கு நான் புரிய வைக்கிறேன். அது வரைக்கும் அவங்க ஏதாவது பேசினா அத பெருசா எடுத்துக்காத சீதா. சீதா ஏதாவது சொல்லு சீதா. நான் பண்ணது தப்புன்னா என்னை திட்டு, இல்லை என்ன 2 அடி கூட அடி. இப்படி பேசாம மட்டும் இருக்காத. இங்க பாரு சீதா, நீ என்னை விட்டு போறேன்னு சொன்னதும் எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நீ என்னை விட்டு போகாம இருக்கிறதுக்கு உன் கழுத்துல தாலி கட்டி உன்னை என் பொண்டாட்டி ஆக்கணும்னு யோசிச்சனே தவிர, உன்னை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் இந்த வீட்டுல எல்லாரும் அதை எப்படி எடுத்துக்குவாங்க, எவ்வளவு பெரிய பிரச்சனை வருங்கிறத எனக்கு யோசிக்கணும்னு தோணல. இப்ப கூட நான் பண்ணது எனக்கு தப்பா தெரியல. ஏன்னா என்னால உன்னை விட்டு இருக்க முடியாது சீதா. உன் மனசுலயும் நான் இருக்கேன்னு எனக்கு தெரியும். ஏன்னா உன் மனசுல நான் இல்லைன்னா நான் கட்டின தாலியை நீ எப்பவோ கழட்டி என் மூஞ்சில எரிஞ்சிட்டு போயிருப்ப. ஆனா நான் கட்டின தாலியை கழட்டாம என் கூட நீ வந்திருக்கேன்னா அதுல இருந்தே உன் மனசுல நான் இருக்கேங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா அதுக்காக உடனே நீ என்னை ஏத்துக்கணும், என் கூட சேர்ந்து வாழணும்னு நான் கேட்க மாட்டேன். ஏன்னா இப்போ உன் மனநிலை எப்படி இருக்கும்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. என்னை புருஷனா ஏத்துக்கிறதுக்கு எத்தனை நாள் வேணா நீ டைம் எடுத்துக்கோ, அதை பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்லை. அதுக்காக எத்தனை வருஷம் ஆனாலும் நான் காத்துக்கிட்டு இருப்பேன் சீதா. எனக்கு வேண்டியதெல்லாம் நீ எப்பவுமே என் கூட இருக்கணும், அது மட்டும்தான். மற்றபடி நீ என்னை புருஷனா ஏத்துக்கணும்னு கூட அவசியம் இல்லை. நீயும் தீரனும் எப்பவும் என் பக்கத்துல இருந்தா அதுவே எனக்கு போதும் சீதா. அப்புறம் அம்மா ஏதோ கோவத்துல பேசிட்டாங்க, நிச்சயமா அவங்க உன்னை புரிஞ்சுக்குவாங்க. உன்னை புரிஞ்சுக்கிட்டு அவங்க வாயாலேயே உன்னை மருமகன்னு சொல்ல வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. நீ என்ன புருஷனா ஏத்துக்கலனாலும் பரவாயில்ல, ஆனா எப்பவும் போல என் கூட பேசு சீதா. என் கூட பேசாம மட்டும் இருக்காத. நீ இப்படி எதுவும் பேசாம அமைதியா இருக்கிறது என்னால தாங்கிக்க முடியல. ஏன்னா எப்பவும் என்னை திட்டிகிட்டே இருப்ப, திட்டாவது என் கூட பேசிட்டு இருப்ப. இப்போ எதுவும் பேசாம அமைதியா இருக்க எனக்கு என்னமோ மாதிரி இருக்கு சீதா. ஏதாவது சொல்லு சீதா. எனக்காக ஒன்று பண்ணுவீங்களா? என்ன சீதா சொல்லு, என்ன பண்ணணும்? நீ கேட்டா நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். என்னன்னு சொல்லு சீதா. இங்க பாருங்க அரவிந்த், யாருக்கிட்டையுமே எதுவுமே பேசுற மனநிலையில இப்ப நான் இல்ல. எனக்கு என்ன பண்றது என்ன பேசுறது எனக்கு ஒண்ணுமே புரியல. கொஞ்ச நாளைக்கு என்ன தனியா விடுங்க, அதை மட்டும் எனக்காக பண்ணுங்க ப்ளீஸ். நிலவின் முதுகும் பெண்ணின் மனதும் என்றும் ரகசியம் தானா, கனவிலேனும் சொல்லடி பெண்ணே காதல் நிஜம்தானா, இரவா பகலா குளிரா வெயிலா என்னை ஒன்றும் செய்யாதடி, கடலா புயலா இடியா மழையா என்னை ஒன்றும் செய்யாதடி, ஆனாலும் தன் மௌனம் மட்டும் ஏதோ செய்தடி, என்னை ஏதோ செய்தடி, காதல் இதுதானா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோவை பத்தின கருத்து எதுவா இருந்தாலும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நாங்க உங்களை நாளைக்கு பார்க்க வரோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். பை.